போயிடலாம். அப்பா தனிச்சு அந்த ஆள் என்ன அவன் என்ன மாஸ்டர் ஓவரா சாப்பிட்டுட்டு கொட்டை விட்டு தூங்குறான். அந்த மாதிரி நேரத்துல தானே கையெழுத்து வாங்கணும். வாங்கினியா இல்லையா? இதெல்லாம் சின்ன விஷயம். 2 பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டேன். டேய் 2 மாசம் போனஸ் கூட உங்களுக்கு. எங்க போற? வீட்டுக்கு போறேன். உன் வீட்டுக்கா? எஸ் மாஸ்டர். சரி எந்த வீட்டுக்குன்னு கேட்டேன். பொம்பளை பொம்பளை வேண்டாம். அப்பா 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 அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அப்பா ஆம்பளைய பிறக்கவே கூடாதுடா. மாஸ்டர் நம்ம ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டோம்னு நாளைக்கு தெரிஞ்சுட்டா தெரிஞ்சா கழுத்து எடுத்துருவானா? நாம தான் முதல்ல ஏமாத்துறோமோ? அது பரம்பரையா நடந்துகிட்டு வர பிசினஸ்ல அது ஒரு பிசினஸ். நேரா போய் ஒழுங்கா பணம் கேட்டா எவன்டா கொடுக்குறான்? ஒரு காலேஜ் கட்டணும், ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும்னா 1 ரூபாய் கொடுக்க மாட்டேன்றான். அவ போய் கேட்டா கொடுத்துட்டானே. என்ன செய்ய சொல்ற? திமிர் வரி போட்டு வாங்கணும் இந்த பசங்க கிட்ட. இதெல்லாம் தர்ம கணக்குல எழுதுவானுங்க நாளைக்கு. மாஸ்டர் அதோட நம்ம டிரைவர் குப்புசாமி கொண்டாந்தது டிஎஸ்பியினுடைய காரம். இருக்கட்டும், டிஎஸ்பி காரம் இருந்தா என்ன? அதுக்காக நம்ம கம்பெனி பாலிசா மாத்திக்க சொல்றியா? டிஎஸ்பி கிட்ட போய் தெரியாம காரம் கொண்டு வந்துட்டான் அப்படி வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துறதா? ஓடா நம்பர் பிளேட்ட மாத், பெயிண்ட மாத், பீகார் கஸ்டமருக்கு ராத்திரோட ராத்திரி அனுப்பதே. மாஸ்டர் இன்னைக்கு காலையில காய்கறி மார்க்கெட்ல நம்ம போனி. இவ்வளவுதானா? ஆமா மாஸ்டர், எவ்வளவோ ட்ரை பண்ண. ஒரு பொம்பளை வந்து காரியத்தையே கெடுத்துட்டா மாஸ்டர். என்னடா தங்கமா? என்ன மாஸ்டர் அப்படி கெடுத்தீங்க? எப்படி கேட்பாங்க எனக்கு தெரியாதா என்ன? இந்த காலத்துல நகைதான் அதிகமா போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் தேய்ச்சி பார்த்தா வெங்காய தோலி மாதிரி உரியுது கவரிங். ஆனா இது பரவாயில்லடா. பசங்க இதுவும் ஒரு தொழிலா? என்ன சுசிலா என்னங்க இது அநியாயமா இருக்கு? பொம்பளை பிள்ளைங்க நகை நட்டு போட்டுக்கிட்டு தெருவழிய போக வேண்டாம்? கழுகு மாதிரி சுத்துறானுங்க மானங்கட்ட பசங்க. யாரை திட்டுற? காய்கறி மார்க்கெட்ல என் கழுத்துல இருந்த சங்கிலி எந்த திருட்டு பையன் அறுத்துக்கிட்டு போயிட்டான். உஞ்சக்கிலிவா? ஆமாங்க. என்னங்க இது? 10 பவன் சீன் பறிப்பு இருக்கு, பதறாம இருக்கீங்களே. போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. போலீஸுக்கு போய் சொல்றேன், அப்புறம் கோர்ட்டுக்கு போகணும். அப்படியே ஒவ்வொரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்கணும். போவியா? ஏதோ வயிற்றுக்கெல்லாம் தான் திருண்ணா. திருடி வயிறு வளர்க்கறத விட ஒரு மலை கைத்துல தொங்கலாமே. அவன் அதிர்ஷ்டம் கயிறு கிடைக்கல, சங்கிலி கிடைச்சது. நீ போய் காப்பி கொண்டா. நல்லா சொன்னீங்க போங்க. உன்னை ஊர்ல திருட சொன்னா என் வீட்லயே திருட சொன்னா. மாஸ்டர் என்னை மன்னிச்சிடுங்க மாஸ்டர். நம்ம வீட்டு அம்மானு எனக்கு தெரியாது மாஸ்டர். நான் கம்பெனிக்கு புதுசு. கம்பெனிக்கு புதுசு சரிடா, தொழிலுக்கு பழசு தானே. அவ 10 பவுன் சங்கிலின்றா, ஒரு வடம் இருக்கு, இன்னொரு வடம் எங்க? ஆமா மாஸ்டர், நான் மறந்துட்டேன். அவசரத்துல கொடுத்தல இல்லடா, கையிலேயே நிதானத்துல அளப்பேன். கொண்டா அப்படி இரு, உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். அமர்நாத் ஸ்பீக்கிங். டாக்டர்ல இருந்து பேசுறீங்களா? யார் அது? நம்ம ஏஜென்ட் கற்பனை கிட்டியாரா? பேர் மாத்திக்கிட்டியா? எப்போ எப்போ சில்கோ இடத்துக்கு தகுந்தபடி பேர் மாத்திக்க வேண்டியதுதான். ஆமா, நம்ம பிசினஸ்லாம் எப்படி இருக்கு? அதுவா? நானும் 25,000 முடியும். சிங்கிள் பே கூட போடக்கூடாது. பெருமாள் சிங்கப்பூர்ல பாடுற பாட்டு இதெல்லாம் பாடுறதுக்கு இடம் இல்லையா? அபச்சாரம் அபச்சாரம். இது திருஞான சம்பந்தர் பாடலாயிற்று. இது பாடினாலும் கேட்டாலும் கேட்டவர்களை பார்த்தாலும் நாம் செய்த பாவம் எல்லாம் பறந்து போகும் ஐயனே, பறந்து போகும். இதெல்லாம் யாராவது பாவிங்க கிட்ட போய் சொல்லு. ஊரை விட்டு ஊர் வந்து என் சொந்த முயற்சியில 50 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறேன். பாவிங்க கிட்ட பணம் சேருமா? இல்ல பணம் வச்சிருக்கிறவங்கள பாவின்னு சொல்றியா? ஐயனே, நான் சொல்ல வந்தது வேறு ஐயனே, வேறு. ரொம்ப நாள் அவங்ககிட்ட சொல்லணும். இல்ல நான் யாரு என்ன ஜாதின்னு உனக்கு தெரியும். விட்டுட்டு ஐயனே ஐயனே கிண்டல் பண்றியா? அதல்ல ஐயனே, அதல்ல. எஜமான் பார்த்தீர்களா? பணம் ஒன்று மட்டும் மனிதனுக்கு நிம்மதியை தராதையனே. பணத்தினால் இந்த வலியை போக்க முடியுமாயனே? அந்த பணத்தின் மீது இருக்கும் பக்தி ஏழைகளுக்காக, தர்மத்திற்காக, உற்றார் உறவினருக்காக திருப்புங்கள். நான் சென்று மருத்துவரை அழைத்து வருகிறேன். ஐயனே ஐயனை பார்த்துக்கொள் பையனே, நான் வருகிறேன். என்னங்க இவனை ஏதாவது செய்ய போறீங்களா இல்லையா? என்ன நடந்தது? தெருவுல போறவங்க வர்றவங்க கிட்ட எல்லாம் சண்டை போடுறான். எவனாவது 4 கொடுத்தான்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? உயிர் போகும். போகட்டுமே. பொது சேவையில் ஈடுபட்டு உயிரையை தியாகம் செய்த வீரனை பெற்றெடுத்த சூரத்தாயின்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. சும்மா இருடா. என்னங்க அவன் பேசிக்கிட்டு இருக்கா, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அவன் சொல்றது நியாயம் தானே. தேங்க்யூ ஃபாதர். நான் உங்க சன் இல்லையா? எக்ஸாக்ட்லி.
கனகா, உனக்கு விஷயம் தெரியுமா? மோகன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கான். அவன் என் மகன். அண்ணே கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணே. நான் 3 மாசமா கண்ணு முடிச்சது வேணா போகுமா? நீ கண்டுபிடிச்சியா? ஆமாப்பா, ஒரு விளக்க போட்டுட்டு படிச்சுட்டு இருந்தா எப்படி நான் தூங்குறேன்? நல்ல பிள்ளைங்கப்பா. வலி தாழ முடியல டாக்டர் சார். நேத்து கொடுத்த மருந்துலயே உங்க வலி தீர்ந்திருக்கணுமே. மருந்து தான் தீருது, வலி அப்படியே இருக்கு. தூக்கத்தை சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு டாக்டர் சார். இருக்க இருக்க வலி அதிகமாகிக்கிட்டே போகுது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொன்னானே, இப்பதான் புரியுது. அவனுக்கு இந்த மாதிரி ஏதாவது வியாதி வந்துதான் சொல்லியிருப்பானோ? நானும் பாக்குறேன் மிஸ்டர் அமர்நாத். கொஞ்ச நாள் அவங்க பேச்சுல வேதாந்த வாட வீசு. என்ன வேதாந்த வாடு? வயசுக்கு தகுந்த வாடை வரத்தானே செய்யும். வலி வந்தாவே வேதாந்தம் வந்துருமே. நல்ல ரத்தம் இருக்கும் பொழுதுதான் புரட்சி கொள்கை. அது கெட்டு பலகீனமாயி பார்வை மங்கன உடனேதான் பஜனை பக்தி. மிஸ்டர் அமர்நாத், நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க, நான் வரேன். எம்பெருமாள் ஐயன், எம்பெருமாள், ராத்திரி பூரா உன்னை தேடிக்கிட்டு இருந்தேன், எங்க காணும்? ஐயனே, உங்களுக்கு இப்பொழுது சனி பிடித்திருக்கிறது. உங்கள் நாமதேயத்தை சொல்லி ஐயன் சனீஸ்வர பகவான் பேரிலே ஒரு அர்ச்சனை செய்தேன். இந்தாருங்கள் பிரசாதம், இதை தடவுங்கள், உங்கள் வலி தீரும் ஐயனே, வலி தீரும். சனீஸ்வரன் ஒழியறதுக்கு சனீஸ்வரன் பிரசாதத்தையே தடவணுமா? ஆமாம் ஐயனே. பழையபடியும் பிடிச்சுக்காத. அபச்சாரம் அபச்சாரம் ஐயனே, அப்படி சொல்லாதீர்கள்.